ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணது என்னென்னு நாங்கள் பர்ச்சேசிங் பண்ணோன்னு இப்போ வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா செகந்திராபாத்தில் ஜென்ரல் பஜாரில் என்னென்ன கடைங்க இருக்குதுன்னு நான் காமிச்சிருக்கேங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வாங்குறது தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டாப் பார்த்தீங்கன்னா தனு அவங்க அப்பாவோட செலெக்ஷன் தாங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலர் சுடிதார் டாப் தாங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் மட்டும்தான் வரும். நம்ம செப்ரேட்டாக வேணும்னா இதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி லெகின் பேண்ட்டும் ஷாலும் வாங்கணுங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி பேண்ட்டும் ஷாலும் இருக்குது. ஸோ அதனால் நான் வாங்கலைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸே வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான கலராக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரடியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் ஷாலும் வந்துச்சு. பேண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, கீழே லைட்டாக டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷால் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஷாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சதாலே இந்த ட்ரெஸ்ஸு நான் எடுத்தேன். தனு அவங்க அப்பாவும் பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். சரின்னு அதுவும் நான் எடுத்துட்டேங்க. இப்போ நான் காமிச்ச ட்ரெஸ்ஸுலலாம் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நார்மல் நைட்டிஸ் தாங்க. ஸோ வந்து 2 நைட்டிஸ் வாங்கினேன். என்னடா உங்களுக்கு மட்டும் வந்து பர்ச்சேசிங் பண்ணியிருக்கீங்க, வேறு யாருக்கும் எதுவுமே வாங்கலையான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் ஊர்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் எதுக்காக வந்து இப்போ தீபாவளி முடிஞ்சிட்ட பின்னாடி பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தாங்க வாங்கினேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டு தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செயின் செட் மாதிரி வாங்கினேன். ஸோ அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி பக்கத்துலேயே ஒரு கம்பல் செட் இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தையல் தாங்க அடிக்க போகிறேன். என்னென்னா வந்து இந்த நைட்டியெல்லாம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை மடித்து தைக்கணுங்க, அவ்வளோதாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் வந்து ஒரு தையல் விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நைட்டி தாங்க வந்து அளவு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய நைட்டி வந்து அளவு எடுத்து வச்சுட்டேங்க. அதே அளவு இப்போ வாங்கின நைட்டிக்கு வந்து அளவு எடுத்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தையல் தாங்க அடிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 நைட்டிக்கும் வந்து அளவு எடுத்துக்கிறேங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே உட்காந்து தாங்க என்னால் அளவு எடுக்க முடியும். ஏன்னா வந்து அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்பயுமே. ஸோ எப்பயுமே ஏதாவது வந்து தையல் அடிக்கிறது இல்லை வந்து ப்ளவுஸ் தைக்கிறது சுடிதார் தைக்கிறதுனா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்து இந்த மாதிரி வந்து நான் எல்லா அளவும் எடுத்துகிட்டு கட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க மிஷின்லேயே போய் உட்காருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அளவு எடுத்து நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினில் போய் உட்காந்து தைக்கிற வேலை தாங்க. என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உட்காந்து தைக்கிற மாதிரி பொறுமையான ஆள் இல்லை. ஏன்னா வந்து எனக்கு வீட்லேயே வந்து வேலை கரெக்டாக இருக்குங்க. அது இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து உட்காந்து தைச்சா எனக்கு முட்டி வலிக்குங்க. என்னென்னா லைட்டாக வந்து ஒரு வாட்டி அடிபட்டுச்சுங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து மிஷினில் உட்காந்தாலும் இல்லை நின்றுட்டு இருந்தாலும் எனக்கு முட்டி வலி வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வேலைலாம் இப்போ நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், சமைக்கிற வேலை தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை நான் முடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தையல்லாம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இடத்த மாற்றலான்னு தாங்க நினச்சோம், பார்த்தா அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து நான் இப்போ தைக்கிறேன். ஏன்னா இந்த மிஷின் இருந்த இடமே வேறு, அங்கே இன்னும் எந்த வேலையும் முடியலைங்க. அதனால தான் இந்த இடத்துலையே வச்சது அப்படியே இருக்குங்க. ஸோ என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் வாங்கின ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.